பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு துக்கத்தோடு இருக்கிறீங்க தானே? அதனால தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஏன் துக்கமா இருக்கிற மகனே, மகளே, ஏன் துக்கமா இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். ஒன்றும் பயப்படாத, நான் தான் கூட இருக்கிறேன்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் கூட இருந்தா நமக்கு பயமும் இல்லை, கலக்கமும் இல்லை. நம்ம எதை குறித்தும் அங்கலாய்க்க தேவையில்லை. வேதத்துல 23ஆம் சங்கீதம் என்பது ஒரு விசேஷமான சங்கீதம். அது கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று ஆரம்பிக்கும். அதாவது கர்த்தர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் என் மெய்ப்பன், நான் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளை போல. அப்ப அவர் என்னை நடத்துவார், போஷிப்பார், என்னை பாதுகாப்பார் என்பதாக கர்த்தரை மெய்ப்பனாகவும் நம்மை ஒரு ஆடுகளாகவும் வர்ணித்து சொல்லப்பட்டது. சிலர் என்ன நினைப்பாங்க, இயேசு உலகத்துல இருந்த போது ஆடு மேய்ச்சார் அப்படின்னு. இயேசு ஆடெல்லாம் மேய்க்கல. அவர் தன்னை நல்ல மெய்ப்பனாக வெளிப்படுத்தினார். நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்ன காரணம், ஆடு மேய்க்கிறவங்களை மெய்ப்பன் எப்படி ஆடுகளை நடத்துகிறாரோ அதே விதமாய் நான் உங்களுக்கு நல்ல மெய்ப்பனா இருப்பேன்னு சொன்னாரே தவிர, இயேசு உலகத்துல இருக்கும் போது ஆடெல்லாம் மேய்க்கல. தவறா புரிந்து கொள்ளாதங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி தாவீது ஒரு காலத்தில் ஆடு மேய்க்கிற மெய்ப்பனாய் இருந்தார். தனக்கும் ஆடுகளுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை வச்சுதான், கர்த்தர் எனக்கு மெய்ப்பனா இருக்கிறார், நான் அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகளைப் போல இருக்கிறேன் என்பதாய் சொல்லுகிறார். அதுல ஒரு வசனம் பாருங்க, அதுல 4வது வசனம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். ஒரு அற்புதமான வார்த்தை, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். ஒரு மெய்ப்பன், இஸ்ரவேல் தேசத்துல நாடு மேய்க்கிற மெய்ப்பர்களை நிறைய பார்க்க முடியும். தாவீது அப்படி இருந்தார்ல, அவர் கையின்கள நிறைய ஆடுகள் இருந்தது. அப்ப ஆடுகள் தனியா போகவே போகாது, மெய்ப்பன் கூட போவான். முன்னால மெய்ப்பன் போகும்போது அந்த மெய்ப்பனை பின்பற்றி ஆடுகள் போகும். அப்போ தேவரீர் என்னோட கூட இருக்கிறீன்னு என்ன அர்த்தம்? ஆடுகளை விட்டு பிரியாதபடி மெய்ப்பன் எப்பவுமே கூட இருக்கிறதை போல கர்த்தர் என்னோட கூட எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். ஒரு மெய்ப்பன் முன்னால போனா ஆடுகள் எதை குறித்தும் கவலைப்படுமா? இன்னைக்கு என்ன சாப்பிடுவேன், இன்னைக்கு ஒரு கரடி வந்துட்டா, புலி வந்துட்டா, எதிரி வந்து தாக்கனா யார் என்னை பாதுகாப்பாங்க, பயப்படுமா, கவலைப்படுமா? கவலைப்படாது. அந்த ஆடுகளுக்கு என்ன நம்பிக்கை? மெய்ப்பன் முன்னாலே போகிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார், ஆபத்து வந்தாலும் என்னை பாதுகாப்பார். அதான் ஆடுகள் மெய்ப்பனை சார்ந்து விசுவாசத்தோட பின் செல்லும். அதே மாதிரி தான் ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு இருக்கணும் என்பதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். உங்களுக்கு இயேசு மெய்ப்பனா இருக்கிறாரா? ஆண்டவரை மெய்ப்பனா வச்சிருக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் உங்க கைக்குள்ளான ஆடுகளை போல இருக்க விரும்புறேன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாரு? உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அது எனக்கு ஆதரவா இருக்குது, உதவியா இருக்குதுன்னு சொல்றார். கோல், தடி, 2 காரியம் இருக்கிறது. நான் இந்த மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்க அழைச்சிட்டு போகும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பேன். நான் சில சமய வனாந்தரத்தில் ஜெபிக்க போயிருக்கும் போது அந்த மலைப்பகுதிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள் ஆடுகளை நல்லா கவனித்திருக்கிறேன். அந்த மேய்ப்பன்கிட்ட 2 காரியம். ஒன்று, ஒரு பெரிய கோல், அது உயரமா இருக்கும், மேல வளைஞ்சிருக்கும் ஒரு கோல் இருக்கும். இன்னொன்று ஒரு சின்ன தடி, அது 1 முழம் அல்ல கொஞ்சம் தூரம் தடி இருக்கும், அது இடுப்புல தொங்கி கொண்டு இருக்கும். ஒன்று கோல், ஒன்று தடி. இந்த 2 எதுக்காக அப்படின்னு கேட்டா ஆடுகளுக்காகத்தான். ஒன்று, இந்த மேய்ப்பன் முன்னாலே போய் அந்த ஆடுகள் மேய்வதற்கு, உணவு கொடுப்பதற்கு இலை தழைகளை பறிச்சு போடுவா. அந்த கோலை வைத்து சில மரங்களை தாழ்த்து கொடுக்கும் போது இந்த ஆடுகள் போய் அந்த அப்படியே மேயும். அதன் பிறகு அடுத்த இடத்துக்கு போவான். இந்த கோல் ஆடுகளை மேய்ப்பதற்கு, ஆகாரம் கொடுப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு ஆயுதம். அதான் கோல். வளைந்திருக்கும், இலைத்தழைகளை பறித்து போட்டு அந்த ஆடுகள் மேய்ந்து சந்தோஷமாய் போகும். அது ஒன்று. தடி எதுக்கு அப்படின்னு கேட்டா சின்னதா இருக்கும் தடி. அது 2 காரியத்துக்கு பயன்படும். ஒன்று, சில ஆடு ரொம்ப சேட்டை பண்ணும் தெரியுமா? உங்களை மாதிரி ஒழுங்கா ஜெபிக்கிற இல்லை, பைபிள் வாசிக்கிற இல்லை, ஆண்டோடைய சித்தத்தை செய்வதில்லை, தப்பி ஓடுறது. சில ஆடு மந்தையில் இருக்காம தப்பி ஓடும் தெரியுமா? அந்த தடியை வச்சு ஒரு அடி கொடுப்பான். மொத்தம் அடி விழுந்த உடனே அந்த ஆட்டுக்கு தெரியுது, அது மேய்ப்பனுக்கு விருப்பம் இல்லை, ஒழுங்கா நான் மந்தையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்ம
சிக்ஷிப்பதற்கு அந்த தடி, நம்ம தப்பு பண்ணும்போது அடி கொடுத்து சரிப்படுத்துவதற்கு அவசியம் தானே அது. அப்ப நம்முடைய பாதுகாப்புக்காக தானே. வழி விலகி போயிட்டா சிங்கத்தின் வாயில் அகப்பட்டு கொள்வோம், கரடின் வாயில் அகப்பட்டு அழிஞ்சு போயிடுவோம்ல. இந்த உலகத்துல இருக்கிற பிசாசு சுற்றி வருகிறான்ல, அவன் வாயில் அகப்பட்டு நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். அதனால தடியினால சரிப்படுத்துவது. 2வது முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அந்த தடி பாதுகாப்பின் தடி. ஒரு கரடி வந்தாலும் சிங்கம் வந்தாலும் அந்த தடியை வைத்து அடித்து அவன் விரட்டி ஆடுகளை பாதுகாப்பான். அதே மாதிரிதான் நமக்கு விரோதமாய் பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல் வந்தாலும் ஆண்டவர் அடி கொடுத்து அவனை விரட்டுவார். அப்போ ஒன்று நமக்கு ஆகாரம் கொடுத்து போஷித்து பாதுகாக்க, இன்னொன்று நமக்கு சேதம் உண்டாகாதபடி பாதுகாக்க அவர் தடி வச்சிருவார். கோலும் தடியும் என்னை தேற்றும். இந்த 2மே ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது, மறந்துடாதங்க. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு நல்ல மேய்ப்பன், என்னை போஷிக்கிறீங்க, என்னை பாதுகாக்கிறீங்க, ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கலாம். இந்த நாள்ல கூட அவர்களுடைய எல்லா தேவையை சந்திப்பார். தினந்தோறும் அந்த ஆடுகள் எதை குறித்து அவர் கவலைப்படுமா? என்ன, எனக்கு மேய்ப்பன் இருக்கிறார், அவர் கவனித்துக் கொள்வார் என்று விசுவாசத்தோட பெண் சொல்ல. நீங்களும் ஏசு இருக்கிறார், பிறகு எதுக்கு பயப்படுறீங்க? இன்னைக்கு உள்ள காரியத்துல எல்லாம் அவர் பார்த்து கொள்வார், உதவி செய்வார். தேவை சந்திக்கப்படும், குறைவை நிறைவாக்கப்படும். உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அதெல்லாம் அவர் தருவார். அவர் நல்ல மேய்ப்பன். உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா, உங்களை பாதுகாப்பார். பயப்படாதங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய மந்தையில ஒரு ஆடாய் இருக்க அர்ப்பணிக்கிறேன், நீங்க எனக்கு நல்ல மேய்ப்பனா இருங்க, முது கோலும் தடியும் என்னை தேற்ற சொல்றீங்களா? ஆண்டவரே, உம்முடைய மந்தையில் ஒரு ஆடாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு நல்ல மேய்ப்பனாக நீங்க இருக்கிறீங்க, முது கோலும் தடியும் என்னை தேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.